வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். சில வருடங்களுக்கு முன்னாடி உலகத்தோட பல நாடுகள்ல இருக்க பிரபலமான நபர்கள் அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு காட்டாம வெளிநாடுகள்ல அவங்க செஞ்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாம் வெளியே தெரிவிக்கிற விதமா பனாமா பேப்பர்ஸ்ன்ற ஒரு ரிப்போர்ட் வெளியாச்சு. இந்தியா உட்பட பல உலக நாடுகளை சேர்ந்த பல நபர்களோட பெயர்கள் இந்த பட்டியல்ல இடம் பெற்றிருந்தது. இந்தியாவில் ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன், அஜய் தேவ்கன் உட்பட பல பெயர்களும் இந்த பட்டியல்ல வெளியாகி ஒரு அதிர்ச்சியவே ஏற்படுத்துச்சு. அது சார்ந்த விசாரணைகள் இன்னுமே நடப்பதா தான் சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ, அதாவது சமீபத்துல நடந்திருக்கு. அதுதான் பண்டோரா பேப்பர்ஸ் லீக். உலக நாடுகள் மத்தியில இந்த லீக் ஒரு பெரிய புயலையே கிளப்பி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பண்டோரா லீக்ஸ் பத்தின சில முக்கியமான செய்திகளையும் இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய பிரபலங்கள் யாரெல்லாம்ன்றத பத்தியும் தான் இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட வெவ்வேறு நாடுகள்ல செயல்படக்கூடிய 14 ஆஃப் ஷோர் சர்வீஸ் ஃபிர்ம்ஸ் கிட்ட இருந்து ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ் த இன்டர்நேஷனல் கன்சார்டியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு அமைப்பு கிட்ட சிக்கி இருக்கு. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆஃப் ஷோர் சர்வீஸ் ஃபிர்ம்ஸ்னா என்ன, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இதுக்கும் இந்த பண்டோரா பேப்பர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்ன்றத பத்தி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா முதல்ல பார்த்தலாம். இதுல முதல்ல நாம பார்க்க போறது ஆஃப் ஷோர் கம்பெனிஸ்னா என்னன்றத பத்தி. ஒரு கம்பெனி ஒரு நாட்டில் அவங்களோட ப்ராடக்ட்ஸையோ இல்ல சர்வீஸையோ ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய டாக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னா அந்த டாக்ஸ் ரேட்ஸை கம்மி பண்றதுக்காக அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸ் கம்மியா இருக்க வெளிநாடுகள்ல இருந்து வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நிறைய சலுகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு அந்த கம்பெனியோட ஒரு பிரான்ச்சை ஆரம்பிப்பாங்க. இதன் மூலமா அந்த கம்பெனிக்கு டாக்ஸ்ல ஆரம்பிச்சு ஆபரேட்டிங் காஸ்ட், லேபர் காஸ்ட்னு எல்லாமே கம்மியாகும். பல நாடுகள் அவங்களுக்குள்ள போட்ட ஒப்பந்தங்களின்படி இப்படி செயல்படக்கூடிய கம்பெனிஸ்க்கு நிறைய சலுகைகளையும் தொடர்ந்து அறிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டில இருந்து வெளியே போய் தொழில் தொடங்குவதால அந்த நாட்டிலையும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் ஆஃப் ஷோர் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இது எந்த விதத்திலையும் இல்லீகல் கிடையாது, எல்லாமே சட்டப்படி நடக்கக்கூடிய லீகலான விஷயங்கள் தான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்மளோட இந்தியாவையே சொல்லலாம். கடந்த 20 வருடங்கள்ல யூஎஸ் அண்ட் யூகேல செயல்படக்கூடிய பல ஐடி கம்பெனிஸோட ஐடி ஹெல்ப் டெஸ்க் ஆகட்டும், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்ல பிபிஓஸ் ஆகட்டும், எல்லாமே இங்க செயல்பட்டு வருது. இதனால இந்த கம்பெனிக்கும் பல வகைகள்ல லாபம். இந்தியால அவங்க தொழில் தொடங்குறதால இங்கேயும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுலயே உழைப்பு சுரண்டது உட்பட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் ஸ்டில் இது லீகலான ஒரு விஷயம் தான். அதுவும் முக்கியமா இந்த மாதிரியான ஆஃப் ஷோர் கம்பெனிஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர்ல தான் தங்களோட இருப்பையே வச்சுக்குவாங்க. ஆஃப் ஷோர் கம்பெனிஸ்ல இது ஒரு வகை, இதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதுலயே இன்னொரு செக்மெண்ட் இருக்கு, அதுதான் இங்க பிரச்சனையே. முன்ன நாம பார்த்தா ஆஃப் ஷோர் கம்பெனிஸ் பூராவுமே மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் மட்டும்தான். ஆனா இதே மாதிரி வேற பிசினஸுக்குமே ஆஃப் ஷோர் கம்பெனிஸை நம்மளால உருவாக்க முடியும். இந்த இடத்துல தான் உள்ள வருது ஷெல் கம்பெனிஸ். இந்த ஷெல் கம்பெனிஸ்னா என்னன்னா, வெறும் பேப்பர் ரெக்கார்ட்ஸ்ல மட்டும்தான் அந்த கம்பெனி இருக்கும். மற்றபடி அந்த கம்பெனிக்குன்னு ஒரு நிஜமான பில்டிங்கோ இல்ல ஒர்க்கர்ஸோ இல்ல போன் நம்பரோ எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட கம்பெனிஸை தான் ஷெல் கம்பெனிஸ்னு குறிப்பிடுவாங்க. ஆனா அந்த ஷெல் கம்பெனிஸ்ல வருடம் பிசினஸ் நடக்கிற மாதிரியும் அதன் மூலமா லாபம் வர்ற மாதிரியும் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணப்படும். இது எல்லாத்தையுமே அந்த ஷெல் கம்பெனிஸை உருவாக்கி தரக்கூடிய ஆஃப் ஷோர் சர்வீஸ் ஃபிர்ம்ஸே பார்த்துக்குவாங்க. மேக்சிமம் இப்படிப்பட்ட ஷெல் கம்பெனிஸோட நோக்கமே கருப்பு பணத்தை ஒயிட்டா மாத்துறது, மணி லாண்டரிங், டெரரிசம் போன்ற விஷயங்களுக்காக தான் இந்த ஷெல் கம்பெனிஸையே மேக்சிமம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமா உலகத்தோட பல பகுதிகளில் ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி குவிக்கிறதுல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த மாதிரியான ஷெல் கம்பெனிஸ் எல்லாம் உலகம் பூராவுமே பல நாடுகள்ல செயல்பட்டு தான் இருக்கு. ஏன் இந்தியாவிலேயே கூட லட்சக்கணக்கில் இது செயல்பட்டு இருக்கு. 2018 இருந்து 21 வரைக்கும் 3 ஆண்டு கால இடைவெளியில மட்டுமே போலியா உருவாக்கப்பட்ட 2,33,223 ஷெல் கம்பெனிஸை இந்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சு அழிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஷெல் கம்பெனியை உருவாக்குறது இல்லீகலான ஒரு விஷயமானா
அதுவும் கிடையாது. ஷெல் கம்பெனிஸ் உருவாக்குறது இப்போ வரைக்குமே லீகலான ஒரு விஷயம்தான். ஷெல் கம்பெனிஸ் உருவாக்குறதுல பல அட்வான்டேஜஸும் இருக்கு. அதுல குறிப்பா ஒன்னு சொல்லணும்னா, இப்போ பல ஆயிரம் கோடிக்கு சொத்தை வச்சிருக்க ஒரு பரம்பரை பணக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இருக்க ஆசெட் மூலமாவே அவங்களுக்கு ஆபத்துகள் கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக அவங்களோட ஆசெட்ஸை இந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதனால அவங்க தான் ஓனர்ன்ற விஷயம் தெரிய வராது, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் பத்திரமா இருக்கும். இது ஷெல் கம்பெனிஸோட ஒரு யூசேஜ். இந்த மாதிரி சில பயன்பாடுகள் இருந்தாலும் இந்த ஷெல் கம்பெனிஸை தற்போதைய நிலையில மேக்சிமம் மிஸ்யூஸ் பண்றாங்கன்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. எப்படி இந்தியா மாதிரியான நாடுகள்ல இந்த மாதிரியான ஷெல் கம்பெனிஸ் இருக்கோ, அதே மாதிரி இந்த உலகத்தோட டாக்ஸ் ஹேவன்ஸா பார்க்கப்படுற பனாமா, கேமன் ஐலாண்ட்ஸ், மொரீஷியஸ், பெர்முடா, அயர்லாந்து மாதிரியான நாடுகள்லயும் இந்த மாதிரியான கம்பெனிஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த நாடுகள்ல மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது டாக்ஸ் ரேட் ரொம்ப கம்மி. அதே சமயத்துல பிரைவசியும் ஒரு சிக்னிபிகன்ட் லெவலுக்கு ரொம்பவே அதிகம். இதனால கம்பெனியோட ஒரிஜினல் ஓனர் நேமை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இப்படி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருப்பதால இந்த மாதிரியான டாக்ஸ் ஹேவன்ஸ்ல உருவாக்கப்படுற ஆஃப்ஷோர் கம்பெனிஸ் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரியான ஆஃப்ஷோர் கம்பெனிஸை உருவாக்கி கொடுப்பதற்கு உலகம் முழுக்க நிறைய கம்பெனிகளும் இருக்கு. இவங்க ஒரிஜினலாவும் ஒரு பிசினஸ் செட்டப் பண்ணி கொடுப்பாங்க, இல்லனா இந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸையும் உருவாக்கி கொடுப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கப்படுற கம்பெனிஸ் ரொம்ப லோவா $2500 இருந்தே கூட ஆரம்பிக்கலான்றது ஒரு ஆச்சரியமான தகவல் தான். அதே மாதிரி இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் ஷெல் கம்பெனிஸ்னு மட்டும் இல்லாம அயல் நாடுகள்ல ட்ரஸ்டையுமே உருவாக்கி கொடுப்பாங்க. இந்த ட்ரஸ்ட்டுமே டாக்ஸ் இவேட் பண்ற பல வழிகள்ல ஒன்னாதான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி உலகம் பூராவும் இருக்க 14 ஆஃப்ஷோர் சர்வீஸ் ஃபிலிம்ஸ்ல இருந்து கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்நேஷனல் கன்சோர்டியம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்ன்ற அமைப்பு கிட்ட ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ் கிடைக்குது. அவற்றோட எண்ணிக்கை கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 11.9 மில்லியன், அதாவது 1,19,00,000 ஒரு பெரிய அளவிலான ஃபைல்ஸ் இவங்களோட கையில கிடைச்சிருக்கு. இந்த ஃபைல்ஸ் தான் கடந்த 2 வருடமா உலக அளவில் இருக்கக்கூடிய 150 வெவ்வேறு நியூஸ் அவுட்லெட்டை சேர்ந்த 600 பத்திரிகையாளர்கள் பிரிச்சு மிஞ்சி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த பண்டோரா பேப்பர்ஸ். இந்த லீக்ல வெளியான டேட்டாஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தின பனாமா பேப்பர்ஸ் அண்ட் பாரடைஸ் பேப்பர் லீக்கை விடவுமே ரொம்ப பெரிய லீக்னு தான் சொல்றாங்க. இது வரைக்கும் இல்லாத மாதிரி கிட்டத்தட்ட 3 TB அளவுக்கான டேட்டாஸ் ஜேர்னலிஸ்டோட கைகள்ல சிக்கி இருக்கு. கிடைச்ச ஒட்டுமொத்த டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது மொத்தமா 29,000 ஆஃப்ஷோர் கம்பெனியோட ரியல் ஓனர்ஸோட நேம் வெளியாகி இருப்பதா தெரிய வந்திருக்கு. இந்த கம்பெனிஸ் ஆரம்பிச்சவங்க எல்லாருமே சாதாரண மனிதர்கள்னு கிடையாது. யூகே, அர்ஜென்டினா, சீனா, ரஷ்யா உட்பட 200 நாடுகளை சேர்ந்த பல முக்கிய அரசியல்வாதிகள், அவங்களோட நெருக்கமானவங்க, அவங்களோட உறவினர்கள், கவர்மெண்ட் டாப் அபிஷியல்ஸ்னு ஆயிரக்கணக்கானவங்களோட பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கு. உண்மையில பனாமா பேப்பர்ஸ் லீக்க விடவுமே இதனால பல நபர்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நபர்கள் மாற்றினதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. 2016 வெளியான பனாமா பேப்பர்ஸ்ன்றது மொசாக் ஃபொன்செகான்ற ஒரே ஒரு கம்பெனியில இருந்து மட்டுமே வெளியான தகவல்கள். ஆனா பண்டோரா பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் இருக்க 14 கம்பெனிஸ்ல இருந்து இந்த டேட்டாஸ் வெளியாகி இருக்கு. சரி, யாரெல்லாம் இந்த டேட்டா லீக்ல மாட்டினாங்கன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே எடுக்கலாம். அதுல குறிப்பிட்ட சில நபர்களை பத்தி மட்டும் சொல்லணும்னா, இந்த லிஸ்ட்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோட பெயர்ல ஆரம்பிச்சு ஜோர்டானோட அரசரான 2ஆம் அப்துல்லா வரைக்குமே பல நாடுகளோட முன்னாள் மற்றும் இந்நாள் தலைவர்களோட பெயர்கள் இதுல வெளியாகி இருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புதினோட பெயர் இந்த லீக்ல நேரடியா சம்பந்தப்படலனாலும் அவரோட அசோசியேட் மொனாக்கோவில் பல சொத்துக்களை வாங்கி இருப்பதா இந்த லீக்ஸ்ல தெரிய வந்திருக்கு. பண்டோரா பேப்பர்ஸ் வெளியான பின்னாடி ரஷ்யா இதுக்கும் புதினுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு மறுத்திருக்காங்க. அடுத்ததா கத்தாரோட ரூலிங் ஃபேமிலி லண்டன்ல பல மில்லியன் டாலர்கள் மதிப்பு கொண்ட ஒரு சூப்பர் மேன்ஷனை டாக்ஸை எவேட் பண்ணி வாங்கியிருப்பது பற்றின தகவல்கள். அதற்கு அடுத்ததா ஜோர்டான் நாட்டோட அரசர் யூகே அண்ட் யூஎஸ்ல சுமார் 70 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான சொத்துக்களை ரகசியமா வாங்கினது. அதற்கு அடுத்ததா அசர்பைஜான் ஆட்சி செய்து வரக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க யூகேல கிட்டத்தட்ட 400 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ப்ராப்பர்ட்டி டீல்ஸ்ல ஈடுபட்டது. செக் ரிபப்ளிக்கோட பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸ்ல 12 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான 2 பெரிய வில்லாச வாங்கினது. அடுத்ததா கென்யன் பிரசிடென்ட் உஹுரு கென்யாட்டா பல சீக்ரெட் ஆஃப்ஷோர் கம்பெனிஸை பல வருடங்களா நடத்தி வருது. யூகேவோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான டோனி பிளேர் ப்ராப்பர்ட்டி டாக்ஸை எவேட் பண்ணி சொத்துக்களை வாங்கி இருப்பது. பாகிஸ்தான் அதிபர் இம்ரான் கான்க்கு நெருங்கின நபர்கள் சிங்கப்பூர்ல இருக்க ஒரு ஃபிலிம் மூலமா ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதுல பணம் போட முயற்சி செய்ததுன்னு முக்கியமான தலைவர்கள் பலரோட தகவல்கள் இதுல வெளியாகி இருக்கு.
அதுவும் குறிப்பா இந்த லீக்ல அடிபட்டிருக்க முக்கியமான அரசியல் தலைவர்களோட எண்ணிக்கை மட்டுமே 336ன்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நாம பார்த்த லிஸ்ட்ல இருந்தவங்கன்னு மட்டும் இல்லாம பல நாடுகளை சேர்ந்த முன்னாள் தலைவர்கள் பெயரும் இதுல வெளியாகி இருக்கு. இதுல என்ன ஒரு ஃபன்னான விஷயம்னா, இவங்கள நிறைய பேர் இப்படி ஆஃப் ஷோர் அண்ட் ஷெல் கம்பெனிஸ் மூலமா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அளிக்கக்கூடிய கருப்பு பணத்துக்கு எதிராக பேசினவங்கன்றது ஒரு ஃபன்னான விஷயம்தான். அரசியல்வாதிகள்னு மட்டும் இல்லாம பாடகி ஷக்கீரா, ரஃபேல் அமட்டோ மாதிரியான மாப்ஸ்டரோட பெயர்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இதுல பல பேர் இதுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டோரா பேப்பர்ஸ்ல சிக்கின முக்கியமான பிரபலங்கள்னு பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர், அனில் அம்பானி, வினோத் அதானி, ஜாக்கி ஷ்ரூஃப், நீரா ராடியான்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இந்த பண்டோரா பேப்பர்ஸ்ல இந்தியர்களோட பெயர்கள் மட்டுமே மொத்தமா 300 நபர்கள் வரைக்கும் இடம்பெற்றிருப்பது முக்கியமான விஷயம்தான். இதுல சச்சின் மட்டும் அவரோட விளக்கத்தை கொடுத்திருக்காரு. மற்றபடி யாரும் இது வரைக்கும் பெருசா ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. மேபி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது நிறைய பேர் அவங்களோட தரப்பு தகவல்களை வெளியே சொல்லி இருக்கலாம். இந்தியா மாதிரியே ஸ்ரீலங்கால, சீனாவில், பெரும்பாலான தென் அமெரிக்க நாடுகள்னு பல நபர்களோட பெயர்கள் இந்த பண்டோரா பேப்பர்ஸ்ல வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல நாம பார்த்த நபர்கள் பூராவுமே பிரபலமான நபர்கள் மட்டும்தான். இன்னும் உலக நாடுகளை சேர்ந்த ஏகப்பட்ட பணக்காரர்கள், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற மாப்ஸ்டர்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்னு பல நபர்களோட பெயர்கள் இந்த பண்டோரா பேப்பர்ஸ் லீக் மூலமா வெளியாக செஞ்சிருக்கு. சரி, இந்த பண்டோரா பேப்பர்ஸ் மூலமா வெளியாகி இருக்க தகவல்களை வச்சு எந்த அளவுக்கான பணம் இப்படி ஆஃப் ஷோர்ல மாட்டிட்டு இருக்குன்ற விஷயத்தை பத்தி பார்க்கும்போது, 2020ல பாரிஸை மையமா வச்சு செயல்படுற பொருளாதாரம் சார்ந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஆஃப் ஷோர் அண்ட் ஷெல் கம்பெனிஸ்ல மட்டுமே குறைந்தபட்சம் 11 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 11,30,000 கோடி அமெரிக்க டாலர்கள் சிக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு தோராயமான மதிப்பு தான். உண்மையில எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் இந்த பண்டோரா பேப்பர்ஸ் மூலமா வெளியான தகவல்களை வச்சு பார்க்கும்போது இந்த தொகைன்றது இன்னும் பல மடங்கு அதிகரிப்பதற்கான சான்சஸ் தான் இருக்கு. 2016ஆம் ஆண்டு வெளியான பனாமா பேப்பர்ஸ் குறித்த சர்ச்சையே இன்னும் நீடிச்சிட்டு இருக்க நிலையில பல நாடுகள் அது சம்பந்தமா நடவடிக்கைகளையும் எடுத்ததா சொல்றாங்க. அதன் தொடர்ச்சியா இப்போ வெளியாகியிருக்க இந்த பண்டோரா பேப்பர்ஸ் ஒரு புயலையே கிளப்பி இருக்குன்னே சொல்லலாம். இப்போ பல நாடுகளும் இது குறித்து விசாரிக்க போவதா அறிவிச்சிருக்காங்க. ஆனா ஏதாவது நடக்குமான்றது சந்தேகமான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரியான தகவல்கள் மூலமா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிய வருது. கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட மார்க்கெட் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசு தான். அதை யார் நினைச்சாலும் அழிக்க முடியாதுதான் போல. சோ இவைதான் சமீபத்தில் வெளியாகி உலக அளவுல ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்க பண்டோரா பேப்பர் லீக்ஸ் பத்தின சில முக்கியமான தகவல்கள். இதுல இன்னுமே பல விஷயங்கள் இருக்கு. அது சார்ந்த சில லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விருப்பம் இருந்தா அதையும் படிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.